என்ன சார் சைன் மேட்ச் ஆகலைன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க மேடம். என்ன பாக்குறது? என் பணத்தை எனக்கே நீங்க கொடுக்க விரும்பலையா? அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாமா. ஒன்னதாமா ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். என்னங்க சொல்லுங்க. இங்க பாருமா, இந்த 2 பேப்பரையும் பாரு. இந்த 2 பேப்பர்லயும் சைன் ஒன்னா தானே இருக்கு. இவங்க பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைமா. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, என்ன ப்ராப்ளம்? இவங்க சைன் மேட்ச் ஆக மாட்டேங்குது. நீங்க இன்னொரு செக் பிரசன்ட் பண்ணுங்க. எவ்வளவு தடவை கொடுக்கறது? 3 செக் கொடுத்துட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் இன்னும் ஒரே ஒரு தடவை இன்னொரு செக் பிரசன்ட் பண்ணுங்க. மெதுவா, அவசரப்படாம டைம் எடுத்து சைன் பண்ணுங்க. ஓகே? இப்ப பாருமா, சைன் சேமா தானே இருக்கு. இந்தாங்க, இப்ப பணம் கொடுங்க. மேடம், இப்பவும் சைன் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ் மோனா. எஸ் மேம். கொஞ்சம் இங்க வரீங்களா? உங்களுக்கு இவங்கள தெரியுமா? தெரியும் மேம். இவங்க எங்களோட பெரிய கஸ்டமர், மிஸ்ஸஸ் கவுண்டமணி. இவங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தான் வருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க உங்களோட கலீக் தான். மோனாக்கும் இவங்கள ரொம்ப நல்லா தெரியும். இவங்கள அடையாளம் தெரியும்ல. ஒருத்தங்க சிக்னேச்சர் மாறலாம், ஆனா அடையாளம் மாறாது இல்ல. வயசான காலத்துல இவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்காங்க. நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் இவங்களோட ஆதார் கார்டு அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கும்ல. மேம், உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு. தேங்க்யூ. இது இவங்களோட ஆதார் கார்டு. இப்ப மேட்ச் பண்ணி பாருங்க. மேட்ச் ஆகுதுல்ல? சில சமயம் இந்த ஏஜ்ல டயர்டா இருப்பாங்க, அதனால கை நடுங்கும். ஸோ இவங்களோட சிக்னேச்சர் சரியா இருக்க வாய்ப்பில்ல. ஆனா இவங்களோட ஏஜ் பார்த்து நீங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கணும். ப்ளீஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களுக்கு கேஷ் கொடுங்க. மிஸ்டர் மேத்தா, நீங்க இவங்களுக்கு கேஷா கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே மேடம். 2000 ரூபாய் பண்டில் முடிஞ்சிருச்சு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ் மோனா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவருக்கு நீ ரொம்ப நல்லா புரிய வச்ச. இதுக்கப்புறம் என்ன மட்டும் இல்ல, எந்த வயசானவங்களா இருந்தாலும் தொந்தரவு கொடுக்க மாட்டாரு. முகத்தை பார்த்த உடனே இவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. ஐ ஹோப் சோ. அலியா, இன்னைக்கு இவங்க 2 பேரையும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. பிரபா, அண்ணன் கூட பேசிட்டியா? ஆமாம், பேசிட்டேன். இன்ஃபேக்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு. கரெக்ஷன் பண்ணி மெயிலும் அனுப்பிட்டான். ஓகே, வா நாம மெயில் செக் பண்ணிட்டு வரலாம். என்ன அப்படி பாக்குற? நான் வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போலியே. மெயில் செக் பண்ணணும். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஹிம் தேர். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துருவாரு. பிரேக்ஃபாஸ்ட்டை மெயில் செக் பண்ணிட்டு கூட சாப்பிடலாம்ல? சாப்பிட்டு வந்துருவாரு. இட்ஸ் ஓகே த்ரிஷா, பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இதுவும் முக்கியமான வேலை தான். ஆலியா, நெக்ஸ்ட் டைம் ரூம்குள்ள வரும்போது ப்ளீஸ் நாக் பண்ணிட்டு வா.
இது இவரோட கேபின் இல்ல, எங்களோட பெட்ரூம். ம், சரி வா, I'll see you. உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்குமா. உன் பேர் என்னம்மா? பிரக்யா. அப்புறம் உங்க பேரும் எனக்கு தெரியும், மிஸ்ஸஸ் கவுண்டமணி. இங்க பாருமா, எனக்கு உன்னோட பாட்டியோட வயசு. என் பேரை வச்சில்ல, என்னை பாட்டினே கூப்பிடலாமா? பாட்டியை பார்த்த உடனே இப்படித்தான் கட்டி பிடிக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சாமா உனக்கு? ஆயிடுச்சு. அதை ஏமா முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு சொல்ற? உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டையா? என்னோட மனசுல உனக்காக எந்தவித ஃபீலிங்கும் இல்லை, உன் மேல காதலும் இல்லை. இங்க இருந்து நீ போயிடு. புருஷன் பொண்டாட்டினா சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். புருஷன் கூட சண்டை போடாம வேற யாரு கூட சண்டை போடுவோம்? உன் புருஷனுடைய பேர் என்னம்மா? அபிஷேக். என்னைக்குமே நீங்க தான் எனக்கு புருஷன். அது என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அவர் ஒரு பெரிய ரேப்பர். இங்க பாரு, அவரோட பேர் என்னன்னு சொல்லு. அவரோட பேரு மிஸ்டர் கிங். நீங்க சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் சண்டை ஆயிடுச்சு. மேடம், உங்க பணம் ரெடியா இருக்கு. கொடுங்க. நான் கடவுளை முழு மனசோட வேண்டிட்டு இருக்கேம்மா. உனக்கும் உன் புருஷனுக்கும் இருக்கிற சண்டை இன்னையோட முடிஞ்சு போகணும்னு வேண்டிட்டு இருக்கேன். நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா. உங்க பேரை நான் சொல்லலதான், ஆனா என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முக்கியங்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. பிரக்யா, முடிஞ்சிருச்சு. இல்ல, அதான் மெயில் அனுப்பிட்டேனே. அது நீ ஒன்று பண்ண, அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டட் வித் அஸ், அவங்களுக்கு கொஞ்சம் மெயில் பண்ணிடு. இப்படியே அவங்க லேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா டீலை கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லு. ஓகே. உங்களுக்கு இப்ப டீ காஃபி ஏதாவது வேணுமா? எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. உங்களுக்கும் போட்டு கொண்டு வருவா? கரெக்ட் டைமுக்கு தான் வந்து கேட்டிருக்க. ஒரு கப் டீ கொண்டு வா. ஓகே, நான் உடனே போட்டு கொண்டு வரேன். ஆலியா, நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்துலயே. வாட் யூ மீன் பை நான் இங்கே பக்கத்துல இருக்கேன்? இல்ல, அது என்னன்னா ராபின் வெளியே போயிருக்கான் ஒரு சின்ன வேலையா. உனக்கு ஏதாவது அப்படி தேவைன்னா என்கிட்ட சொல்லு. நோ தேங்க்யூ வெரி மச். எனக்கு உன் கூட எந்த வேலையும் இல்லை. அது ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் நல்லது. வரேன்.
நான் பண்ணதை நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே. என்ன பண்ணத? அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னையும் பிரபாவையும் யூனோ நான் பிரபாவை வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போனேனே, உங்க 2 பேரையும் கொஞ்ச நேரத்துக்கு பிரிச்சு வச்சேனே. அதுக்கு பேரு பிரியறது இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிய புரிஞ்சுக்கிறது. அது உனக்கு புரியாது. ஓ அப்படியா? So why don't you explain it to me? இங்க பாரு ஆலியா, ஒருவேளை நீ கூப்பிட்டப்ப அவரு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொன்னா, உன்னை முன்னாடி போன்னு சொன்னா, அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அவரு உன்கிட்ட அப்படி சொல்லல. அவரு உன் கூட உடனே கிளம்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியும். இப்பெல்லாம் உன்னோட ஆட்டிடியூட் கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுதே. And I really don't like it. Even I don't like when someone comes between me and my husband. த்ரிஷா, இங்க பாரு, நீ இந்த கிச்சன் வேலை செய்யும் போதுதான் பார்க்க அழகா இருக்க. இதை விட்டுட்டு தேவையில்லாததை பேசினா நல்லா இருக்க மாட்டேங்கிற. நான் தேவையில்லாம ஒன்னும் பேசல ஆலியா. உண்மை என்னன்னு உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். இங்க பாரு ஆலியா, நமக்கு இல்லாத ஒண்ண நமக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறது தப்புன்னு சொல்வாங்க. என் புருஷனை நீ பார்க்காம இருக்கிறது நல்லது. உன் கவனத்தை வேற எதுலயாவது செலுத்து. அப்படி பண்ணனா உன் கேரக்டர் சரியில்லைன்ற பேச்சு வராம இருக்கும். நீ யார் ஏன் கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு? நீ பண்றதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நான் என்ன, மொத்த உலகமே உன்னை குத்தி காட்ட ஆரம்பிக்கும். Enough. இனஃப்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓவர் ஆயிடுச்சு ஆலியா. நீ உனக்காக ஒரு லைஃப் பார்ட்னரை தேடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் எனக்காக யாரையும் தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்னோட விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், புரிஞ்சுதா? காம்ப்ரமைஸ் நீ ஆயிதான் தீரணும். ஏன்னா உனக்கும் உன் விருப்பத்துக்கும் நடுவுல நான் இருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் எனக்கு பிடிச்சிடாது. அண்ட் ஒன்ஸ் பிடிச்சு போச்சுன்னா அதை அவ்வளவு சீக்கிரத்துல விடவும் மாட்டேன். கல்யாண விஷயத்துக்கு வருவோம். யூனோ, ஆக்சுவலி எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமா உன்ன மாதிரி இந்த ஆன்டி லுக் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அண்ட் என் புருஷனா நான் யாரை வேணாலும் பண்ணிப்பேன். எனிபடி ரெடி டு மேரி மீ. புரிஞ்சுதா த்ரிஷா? விஷயம் என்னன்னா, உன் மைண்ட்ல தேவையில்லாததெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் ஐ ஃபீல் ஃபார் பிரபா, அப்படியெல்லாம் இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் ஃபார் ஹிம் எனிமோர். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு அவன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. நான் அப்படி யோசிக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா, பிரபா ஒருவேளை உன்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, then if you're his choice, then I'm over. Okay? So இந்த விஷயத்தை உன் மைண்ட்ல இருந்து நீ delete பண்ணிடு. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை மட்டும் உன் மைண்ட்ல இருந்து நீ delete பண்ணவே கூடாது. அது எப்பவும் உன் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது இன்னைக்கு அப்புறம் நீ என் பர்சனல் லைஃப்ல அனாவசியமா வரக்கூடாது. ஒருவேளை அத்து மீறினு வச்சுக்கேன், உன்னோட லைஃப் புக்ல பக்கங்களே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடுவேன். அண்ட் யூ மை ஃப்ரெண்ட் லெஃப்ட் வித் நத்திங். உன்னோட இந்த ஃபார்ம் கீழே விழுந்துருச்சு. உனக்கும் அந்த ஜோக்கருக்கும் சண்டையா? ஐ மீன் உன்னோட அந்த புருஷனோட சண்டையா? இல்ல, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் சொல்ற. நான் தான் சொல்றேன்ல, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. சரி, எனக்கேன் சொல்ல போற? நீ சொல்றத நான் கேட்டேன், உனக்கும் அந்த ஜோக்கருக்கும் சண்டைன்னு. நான் எதுக்கு இப்போ உன்னை அதெல்லாம் கேட்குறேன்? ஃபார்மா கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். ஆனா இன்னும் உன் புருஷன் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கானாமா? இல்ல மேம், அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்க புருஷ பொண்டாட்டி இல்ல.
இங்க பாருமா, வீட்ல நீ இப்படி எல்லாம் சொன்னா நல்லதா இருக்கும். ஆனா வெளியில இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. இங்க பாருங்க, நான் சொல்றது உண்மைதாங்க. இவரு என் ஹஸ்பண்ட் இல்ல, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. கோபத்துல எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. நானே என் வீட்டுக்காரரு கூட சண்டை போடும்போது இப்படிதான் சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறமா எதுக்குதான் சண்டை போட்டோம்னு யோசிச்சு பாப்பேன். புருஷன் பொண்டாட்டி உறவுனாவே அப்படித்தானே. இங்க பாருங்க, நான் சரி, இப்ப நீ உன் கோவத்தை விடு. அப்புறம் அன்பா உன் புருஷனை ஒரு தடவை பாரு. அவன் கண்ணை பாத்துக்கிட்டே இரு. நமக்கு நடுவுல அன்பை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு யோசி. அப்புறம் பாரு, கோபம் தன்னால பறந்தே போயிடும். இங்க பாருப்பா, நீ கூட. மேம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் உன் ஸ்கூல்ல டீச்சர் கிடையாது. மேம்னு எதுக்கு கூப்பிடுற? என்ன பாட்டின்னு கூப்பிடு. ஒருவேளை இந்த விஷயத்தை உன்னோட சொந்த பாட்டி சொன்னா அப்ப நீ அதை கேட்க மாட்டியா? உன் பொண்டாட்டி கூட என்ன பாட்டின்னு தான் கூப்பிடுறா. உறவை ஏற்படுத்திக்க கூடவா உனக்கு தெரியாது? நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். ரொம்ப நல்லது, இதையாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. என்ன சொல்ற நீ? அப்ப நான் என்ன முட்டாளா? இதே விஷயத்தை என் கண்ணை பார்த்து சொல்லு. பிரயோஜனம் என்ன? ஆமா, எல்லாத்துலயும் உனக்கு பிரயோஜனம் இருக்கணும்ல. ஆமா, இப்படியே தான் பார்க்கணும். நீ இப்படி குத்தி காட்டுறது, சண்டை போடாம என்கிட்ட பேசு. ஏன்? ஏன்னா நான் உன்கிட்ட பேசணும். எதை பத்தி? போதும் போதும், பாக்கி சண்டைய உங்க வீட்டுல போய் போட்டுக்கங்க. உங்க 2 பேருடைய சண்டையை பார்த்து எனக்கு என்னோட கடந்த காலம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் ஒரு விஷயத்த சொல்லவா? நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்கும்போது உங்க 2 பேருக்குள்ள அன்பு அதிகமா இருக்கும்னு தோணுது. அது ஒரு காலத்துல. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்லைங்கிற. எப்படியும் அன்பு வந்துடும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அன்பு ஒரு பெரிய மழை மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும், அப்புறம் மறுபடியும் பேய ஆரம்பிச்சிடும். இதோ இந்த தேவதையை நீ நல்லா பாத்துக்கணும். இவ உன்னோட பொண்டாட்டி. இந்த ஒரு உறவு மட்டும்தான் சாகர வரைக்கும் நம்ம கூட வரும். நான் இந்தாங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. And if you feel that I feel for Prabha, அப்படியெல்லாம் இல்லை. I don't feel for him anymore. என்னங்க, என்ன ஏதோ ஓட்டி இருக்கு? எங்க என்ன? உங்க பின்னாடி ஏதோ ஒட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, அது வெறும் தூசி தான். எப்படி தூசி பட்டுச்சுன்னு தெரியலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பழைய தூசிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணாதான் போகும். சரி, இனிமே ஜாக்கிரதையா இருக்கேன். நீங்க எதுக்குங்க இதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் தான் இருக்கேன்ல, உங்களோட பொண்டாட்டி. உங்களை பாத்துக்கிறது தான் என் வேலையே. சரி, நீங்க சீக்கிரமா உங்க வேலையை முடிங்க, நம்ம சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். ப்ளீஸ் சீக்கிரம். இது உங்களோட ஒய்ஃபோட ஆர்டர். ஓகே? ஓகே மேடம், ஓகே. பிரபா ஒர்க் ஓவரா? பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்குவேன்? பண்ணிட்டு தானே இருக்கேன். சீக்கிரம் மெயில் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு வேலை கூட பண்ணணும். ஹேமந்த்க்கு ஃபோன் பண்ணணும். நியூயார்க் போயிருக்கான்ல, அவனோட இன்டர்நேஷனல் நம்பர் என்கிட்ட இல்ல. How can you be so irresponsible? உங்ககிட்ட எப்படி? You know what? நீ சீக்கிரம் மெயில சென்ட் பண்ணு, நான் அவனோட நம்பர் எடுத்துட்டு வரேன்.
என்ன மேடம், இன்னைக்கு புருஷன் மேல பாசம் அதிகமாயிடுச்சு? நீங்க வேலையை முடிங்க, நான் இது வந்துடுறேன். ம்? ஏய், இப்பதான் பாசத்தை பொழிஞ்சா டக்குன்னு மாறிட்டாளே. வெதர் வேற ஒரு மாதிரியா இருக்கு. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கூட வீட்டுக்கு போகணும். ஆனா முதல்ல நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. வாங்க, பிராமிஸ் பண்ணுங்க. உங்க செல்லை என்கிட்ட கொடுங்க. இப்ப சொல்லுங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டீங்கல்ல?